பாவம் இந்த குழந்தை பார்க்கவே பாவமாக இருக்கு. அநியாயமாக இந்த குழந்தைய பலி கொடுக்க போகிறேனே. ஐயோ, என்ன சக்காப்பா வந்துட்டியா? ஆமாம் காந்தாகினி தேவி, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு குழந்தைய மட்டும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க சக்காப்பா, 5 குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும். அதுவும் யாருக்கும் தெரியாம, முக்கியமா அந்த 2 இளவரசிகளுக்கும் தெரியாம. மீறி தெரிய வந்தது உன்னோட இளவரசிகள் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஐயோ வேண்டாம் காந்தாகினி தேவி, நீங்க சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வரேன். அந்த பயம் இருக்கட்டும் சக்காப்பா, அந்த குழந்தைய என்கிட்ட கூட. இந்தாங்க காந்தாகினி தேவி, வாங்கிக்கோங்க. சரி சக்காப்பா, வேலை முடிஞ்சுது. நீ போயிட்டு நாளைக்கு இன்னொரு குழந்தையோட வா. விடை கொடுங்கள் காந்தாகினி தேவி அவர்களே, நான் வருகிறேன். குழந்தை வந்துட்டே. ஆமா, குழந்தை வந்துருச்சு. இதை என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? இங்க பாரு. குழந்தை அந்த இடத்துல பறக்குது. விட்டுறேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுறேன். நீ இந்த கொண்டா சண்டிக்குள்ள விழுந்தாதான் எங்க அக்கா சாப விமோச்சனம் அடைவா. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை இந்த குண்டாக்குள்ள போட்டுடுவோம். அழுதுக்கோ, இதான் உன்னோட கடைசி அழுகையும் கடைசி சிரிப்பும். நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டியாமா? ஐயே நல்லா இருக்கே ட்ரெஸ்ஸு. சரி, என்னமோ நீ கேட்டிய நேற்று குடியரசுக்கு தினத்துக்கு கொண்டுட்டு போகணுன்னு, மறந்துட்டேனே. அம்மா பூ கேட்டேம்மா, பூவு. பூ தானே கேட்டேன், அவங்க அப்பா தான் பறிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதான் என்னமோ நினைச்சேன். சரி, நான் எடுத்து தாரேன். இப்போவே கிளம்பணுமா இல்லை சாப்பிட்டுட்டு கிளம்புறியாப்பா? இல்லைம்மா, நான் 10-11 மணிக்கெலாம் வந்துடுவேன். நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகுது. நான் தான் முன்னாடி கொடியை பிடிச்சி நிற்க போகிறேன். சரி, நீ போயிட்டு வா, அம்மா உனக்கு மேகி செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா, எனக்கு 2 பாக்கெட் போட்டு செஞ்சு வைங்க, வரேன். சரி 2 பாக்கெட் போட்டு செஞ்சு வைக்கிறேன். பத்திரமா போயிட்டு வரணும், பார்த்து நடக்கணும் சரியா ரோட்லலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். டே கவி, நீ இங்க என்ன பண்ற? காசி, நீ இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கா. தேங்க்ஸ் கவி. இங்க அக்கா குட்டி வந்தா இந்த கொய்யத்தை பார்க்க. அப்படியா? நான் தான் கொடி ஏற்ற போறேன், நீ அங்க உட்காந்து பாரு. சரி. கௌஷி ரெடி ஆயிட்டியா? ஐயா, யார் அந்த சின்ன பையன்? மிஸ், அவன் என் தம்பி தான் மிஸ். ஓ அப்படியா? இப்படி நான் குறுக்க நிக்காதப்பா, அங்கிட்டு போய் கொஞ்சமா உட்காருப்போ. சரி டீச்சர். கௌஷி, நீ இங்கே நிக்கணும், அப்ப கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் வந்துருவாங்க சரியா? ஓகே மிஸ். எல்லாரும் வந்தாச்சா? வருஷப்படி நில்லுங்க. டே குட்டி பையன், இங்க முன்னாடி வா. கௌஷி, இங்க திரும்ப கொடியேற்றுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம சீஃப் கெஸ்ட் முத்தரசு ஐயா. நம்ம பள்ளியோட நிர்வாகியே இவங்க தான் இப்போ கொடியேற்ற போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாடுங்க.
தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து பசங்களா இப்போ சாக்லேட் தருவாங்க, வாங்கிட்டு எல்லாரும் அங்கே போய் நாடக மேடை இருக்குள்ள அங்கே உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். சரியா? ஓகே மிஸ்.